பாதிக்கப்பட்ட சக முஸ்லிம்களின் கடந்த கால அஜாக்கிரதைகள் குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று முன்னாள் பிரதமர் மகாதீர் தெரிவித்துள்ளார். தற்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள அம்னோவின் ஜமால் யூனுஸ் முன்னாள் பிரதமர் மகாதீரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக மகாதீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜமால் மீண்டு வர முஸ்லிம்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தமது எக்ஸ் பதிவில் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். தாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் ஜமாலிடம் மன்னிப்பு கேட்க இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புவதாக மகாதீர் தெரிவித்துள்ளார். 1MDB ஊழல் தொடர்பாக அம்னோவை எதிர்த்ததற்காக தமக்கு எதிராக ஜமால் கூறிய கருத்துகளுக்கு ஜமால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து பகிரப்படும் கருத்துக்களை தாமும் படித்ததாக மகாதீர் தெரிவித்தார். நுரையீரல் புற்றுநோயால் அவதிப்படும் ஜமாலின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ள நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜமாலுக்கு அம்பாங்கில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு அவர் சனிக்கிழமை முதல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகாதீரும் ஜமாலும் ஒரு காலத்தில் கடுமையான அரசியல் எதிரிகளாக இருந்தனர். நஜீப் ரசாக் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் இருவருக்கும் இடையிலான சண்டை உச்சத்தை எட்டியது. ஜமால் அம்னோவின் தீவிர ஆதரவாளராகவும் 2018 பொதுத் தேர்தலுக்கு முன்பு மகாதீர் கட்சியை விட்டு வெளியேறி பெர்சாத்துவை உருவாக்கிய பிறகு அவரை வெளிப்படையாக விமர்சிப்பவராகவும் இருந்தார். அம்னோ ஆதரவு ரெட் ஷர்ட்ஸ் இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜமால் மகாதீர் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு எதிராக தெரு போராட்டங்களை ஏற்பாடு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சாலை போக்குவரத்துக்காக பேருந்துகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் விதிமுறைகளை மீறிய 158 பயணிகள் பேருந்துகளுக்கு சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜே தடை விதித்துள்ளது. தேசிய ஜேபிஜே தலைமை இயக்குனர் டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி இதனை தெரிவித்தார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு அதிகமான பயணிகள் பேருந்து இயக்கப்படுவதால் முறையான அனுமதி பெறாமலும் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருக்காமலும் இயக்கும் பேருந்துகளை ஜேபிஜே அனுமதிக்காது என்று டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். பல்வேறு பழுதுகளை கொண்டிருக்கும் பேருந்துகளால் பயணிகளுக்கு பெரும் ஆபத்து என்பதை உணர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். தனியார் பேருந்து நிறுவனங்கள் அலட்சியத்துடன் இருப்பதால் நோன்பு பெருநாள் விடுமுறைக்கு பின்னர் தடையை நீக்குவதற்கான உத்தரவுகளை வெளியிடுவதாக டத்தோ ஏடி ஃபட்லி ரம்லி கூறினார். பிரதமர் டபஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஹரிரயா விடுமுறைக்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புகிறவர்கள் சாலைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். விபத்துகள் கணிசமாக அதிகரித்துள்ளதால் சாலையில் கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இது அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல் என்றும் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்த ஐடில் ஃபித்ரியை கொண்டாட விரும்புகிறோம். ஆனால் ஒரு விபத்து குடும்பங்கள் மற்றும் உறவினர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று இன்று ஷா ஆலம் பிரிவு 16 உள்ள மஸ்ஜித் ஜாமி ராஜா துன்வூடாவில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றிய பிறகு அன்வார் இதனை தெரிவித்தார். கோலாலம்பூரில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலை இடமாற்றம் செய்வது தொடர்பாக முகநூலில் சர்ச்சையான கருத்துக்களை கூறியதாக கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை 2 நாட்கள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பர்லிஸில் உள்ள கங்கா நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை மஜிஸ்ட்ரேட் ஆனா ரொசானா முகமட்னோர் இந்த ரிமாண்ட் உத்தரவை பிறப்பித்ததாக தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு 1948 தேச துரோக சட்டத்தின் பிரிவு 4(1) மற்றும் 1998 தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். டாங்வாங்கி காவல் தலைமையகத்தில் பதிவு செய்யப்பட்ட காவல்துறை புகாரை தொடர்ந்து ஜம்ரி நேற்று கைது செய்யப்பட்டார். புகார்தாரர் ஜம்ரி மீது தேச துரோக செயல் மற்றும் இந்து நம்பிக்கையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாக குற்றம் சாட்டியதாக ரசாருடின் கூறினார். இந்துக்களின் புனித சடங்குகளில் ஒன்றான காவடி ஆட்டத்தை பேய்களின் ஆட்டம் என இழிவாக சித்தரித்து பதிவு போட்டிருந்தார் ஜம்ரி. இந்நிலையில் இப்போது பத்ரகாளியம்மன் கோயில் விவகாரத்தை சர்ச்சையாக்கி குளிர்காய நினைக்கிறார்.
இவர்களை போன்றோருக்கு கடும் தண்டனை வழங்கினால்தான் தேசம் நலமாக இருக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஜம்ரிக்கு ஆதரவாக 13 வழக்கறிஞர்கள் கைகோர்த்துள்ளதாக ஜம்ரியின் முகநூலில் ஒரு பதிவும் அண்மையில் வெளியாகி இந்துக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. மத்திய மியான்மரை 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியதை தொடர்ந்து மேற்கு மலேசியாவின் பல மாநிலங்களில் இன்று பிற்பகல் நிலநடுக்கம் உணரப்பட்டது. பினாங்கின் பட்டர்வர்த்திலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக நேரில் கண்டவர்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் மலேசியாவில் சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. பள்ளி சீருடையில் தேசிய கொடியை ஒட்டுவதை கல்வி அமைச்சர் கட்டாயமாக்கி இருப்பதால் யாருக்கு என்ன இழப்பு என்றும் அதில் என்ன பிரச்சனை என்றும் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறு வயதிலேயே நாட்டுப்பற்றை விதைக்கும் இம்மாதிரியான முயற்சிகள் ஆதரிக்கப்பட வேண்டுமே தவிர இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். பள்ளி சீருடையில் தங்கள் நாட்டின் கொடியை வைத்திருப்பது போற்றுதலுக்குரியது. தேசியத்தையும் தேசிய கொடியையும் மதிக்கும் மாண்பை உணர்த்துவதற்காக இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இதனால் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் எந்த ஒரு செலவினங்களும் ஏற்படாது என்றும், ஏனெனில் பள்ளி சீருடையில் வைக்கப்படும் தேசிய கொடியும் வழங்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் அதை பள்ளி சீருடையில் ஒட்டுவது அவ்வளவு சிரமமான காரியமா என பிரதமர் கேட்டுக்கொண்டார். பகாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடீன் அல் முஸ்தபா பில்லா ஷாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பொய்யாக உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு Facebook கணக்கை பகாங் அரண்மனை கண்டுபிடித்துள்ளது. இந்த கணக்கின் வழி கருத்துகளுடன் தீவிரமாக ஈடுபட்டு பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அல்லது அறிக்கைகள் பகாங் சுல்தானின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்கள் மற்றும் இஸ்தானா பகாங் போர்ட்டல் மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜின்ஜாங்கில் உள்ள ஒரு பொது PPR குடியிருப்பு பகுதியின் 10வது மாடியில் இருந்து விழுந்த 25 வயது இளைஞர் ஒருவர் இன்று அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இச்சம்பவம் குறித்து மதியம் 12:30 மணிக்கு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக செந்தூல் காவல்துறை தலைவர் அமாட் சுகர்னோ ஜகாரி தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் PPR ஸ்ரீ அமானின் 10வது மாடியில் இருந்து கீழே நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது விழுந்ததால் அவர் உயிர் தப்பியதாக சுகர்னோ கூறினார். பாதிக்கப்பட்டவர் இன்னும் சுய நினைவுடன் இருப்பதாகவும் சிகிச்சைக்காக ஸ்லாயங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சம்பவத்தின் 7 வினாடி வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.